अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام حينما صلى رجل إذا خضعت قلوبه وإذا خضعت قلوبه خضعت أجساده أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய அவனால் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு கடமையையும், இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒரு அற்புதமான தாத்பரியங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்து கொடுத்து, அந்த வாழ்க்கை நெறிக்கு தேவையான அந்த வாழ்க்கை நெறியை செம்மைப்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தன்னுடைய கடமைகளை விதித்து, அந்த கடமைகளை அல்லாஹ்வுடைய அடியார்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை நெறியும் சீர்படும், செம்மையாக்கப்படும். அதே நேரத்திலே அதன் மூலமாக மறுமையிலும் அவர்கள் ஒரு நிரந்தர வெற்றியை, பரிபூர்ணமான வெற்றியை, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திருப்தியை பெற முடியும் என்ற விதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கடமைகளையும் ஃபர்துகளையும் நம் மீது நிறைவேற்றி கடமையாக்கியிருக்கின்றான். அருமை சகோதரர்களே, நம்மில் பல பேர் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுகின்றோம். அந்த நிறைவேற்றக்கூடிய பல பேருக்கு ஏன் நிறைவேற்றுகின்றோம், இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, இதனால் நமக்கு விளையக்கூடிய நன்மை என்ன, அல்லது ஒரு கால இதை நாம் முறையாக நிறைவேற்றாவிட்டால் இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரியாமலே அறியாமலேயே ஏதோ கடமைக்காக கடமையை நிறைவேற்றுவோம், ஏதோ எல்லாரும் செய்யறாங்க நாமளும் செய்யறோம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதை அப்படியே பின்பற்றிட்டு போயிடுவோம் என்ற விதத்தில் தான் நம்முடைய கடமையை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனவே தவிர, அதனுடைய தாத்பரியங்களை, அதனுடைய உள்ள அர்த்தங்களை விளங்கி அதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட வேண்டும், அந்த பலன்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்றதா என்பதை பற்றி எல்லாம் நாம் ஒரு பெரிய பொருட்டாகவோ அல்லது பெரிய அக்கறையாகவோ நம்மில் பல பேர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. அதில் அடிப்படையாக, அஸ்திவாரமாக, இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய தொழுகையை எடுத்துக்கொண்டாலே, இந்த தொழுகை விஷயத்திலேயே நம்மில் பல பேர் தொழுவதே இல்லை. சமுதாயத்தில் தொழுகையாளிகள் என்று எடுப்போமேனால் 95% பேர் அல்லது 93% பேர் தொழுவதில்லை. அதிகபட்சம் 5% இல்லை 7% பேர் தான் தொழுகையாளிகள். சரியான தொழுகையாளிகள், ஐவேளையும் பேணுதலாக ஜமாத்தோடு ஃபஜ்ர் முதல் கொண்டு இஷா வரை அத்தனை தொழுகைகளையும் முறையாக தொழுபவர்கள் சமுதாயத்தில் எத்தனை சதவீதம் என்று பார்ப்போமேனால், நம்முடைய சமுதாயத்தில் 5 முதல் 8% தான் தொழுகையாளிகள் இருப்பார்கள். 90-92% முஸ்லிம்கள் வெறும் ஜும்மா மட்டும் தொழக்கூடியவர்களாகவோ அல்லது வெறும் பெருநாள் மட்டும் தொழக்கூடியவர்களாகவோ அல்லது ஹைவேலை தொழுகையின் பக்கம் அறவே கவனம் செலுத்தாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெரும்பான்மையை விட்டுவிட்டு இதிலே ஐவேளை தொழுகைகளை முறையாக தொழக்கூடிய மனிதர்களை எடுத்துக்கொள்வோமேனால், இந்த 8% முஸ்லிம்களிலே, தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய 8% முஸ்லிம்களிலே எத்தனை பேர் நாம் தொழுகையினுடைய தாத்பரியங்களை, தொழுகையினுடைய உள்ளர்த்தங்களை விளங்கி அதனுடைய ஒது செய்யக்கூடிய சுன்னத்தான முறைகள் முதல் கொண்டு நஃபிலான முறைகள் கொண்டு அதனுடைய பேணுதலாக செய்து எத்தனை பேர் நாம் முறையாக தொழுகின்றோம் என்று பார்த்தால் அதிலும் மிக மிக குறைவான சதவீதம் உள்ளவர்களாகவே இருப்போம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே தொழுகையை பற்றி வலியுறுத்தும் பொழுதெல்லாம் எந்த ஒரு இடத்திலுமே தொழுங்கள் என்றோ அல்லது தொழுகையை கடைபிடியுங்கள் என்றோ அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக
தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிடுகின்றான். தொழுங்கள் என்று பொத்தாம்பொதுவாக சொல்லாமல் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்வதனுடைய காரணம் என்ன? எதற்காக தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் என்பதை பற்றி நாம் யோசிப்பதில்லை. அல்ல தொழுவதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் தொழுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், சூமு என்று சொன்னான். சூமு என்றால் நோன்பு வையுங்கள், வாத்து ஜக்கா ஜக்காத்தை கொடுங்கள், மற்ற மற்ற கடமைகள் எல்லாம் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் அல்லாஹ் சல்லு தொழுங்கள் என்று சொல்லாமல் அகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றானே, இதற்கு என்ன பொருள்? ஏன் தொழுகையை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தும் பொழுது மட்டும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான், மற்ற மற்ற கடமைகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்கின்றான்? ஜக்காத்தை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஹஜ்ஜை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லது நோன்பை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லவில்லை. பொதுவாக மற்றபடி மாறாக தொழுங்கள், ஹஜ் செய்யுங்கள், நோன்பு வையுங்கள், ஹஜ் செய்யுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று தான் சொல்கின்றான். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும்தான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான். அதற்கு காரணம் என்ன? என்ன பொருள்? தொழுவதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் வித்தியாசம் என்ன என்று நம்மில் பல பேர் தெரியாமலேயே ஐவேளை தொழுகையாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஐவேளை தொழுகின்றோம், ஆனால் அந்த ஐவேளை தொழுகையாளிகளுக்கு தொழுகையை நிலைநாட்டுவதென்றால் என்ன, தொழுகையை நிலைப்படுத்துவதென்றால் என்ன என்பதனுடைய பொருளையோ அர்த்தத்தையோ அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களையோ புரியாமல் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, தொழுகையை நிலைநாட்டுவது என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்களிலே நிற்கும் பொழுது, சஹாபாக்கள் தொழுகைக்காக சஃப்ல நிற்கும் பொழுது சொன்னார்கள், இஸ்தவு, உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன தஸ்வியத சுஃபு மின் இகாமத்தி ஸலா, உங்களுடைய சஃப்களை சரி செய்வது கூட தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்படுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஃப்களை சரிபார்த்து நேராக நின்று கொள்வது கூட தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது. அப்ப தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது வெறும் தக்பீர் சொல்வது அல்லது தொழுவது, குனிவது, நிமிர்வதை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, மாறாக சஃப்களை சரி செய்வது கூட தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று ஒதுவை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், உங்களுடைய ஒதுவை முறையாக செய்வது, சரியாக செய்வதும் தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது. இன்ன தஸ்லீஹல் வுது, உங்களுடைய ஒதுவை முறையாக செய்வது, சரியாக செய்வது மின் இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இப்படி தொழுகை சம்பந்தப்பட்ட தொழுகையோடு உள்ள விஷயங்கள் மட்டுமல்ல, தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒது செய்வதாக இருக்கட்டும், அல்லது தொழுகை சஃப்களை சரி செய்வதாக இருக்கட்டும், அல்லது பாங்கு சொல்வதாக இருக்கட்டும், இகாமத் சொல்வதாக இருக்கட்டும், இவை அனைத்துமே மின் இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் சகோதரர்களே, நாம் ஒது செய்யும் பொழுது கூட ஒரு மூமின் தொழுகின்றார், தொழுகையாளியா இருக்கின்றார், ஆனால் ஒது செய்யும் பொழுது அந்த ஒதுவிலே ஒருவர் கவனக்குறைவாக இருந்து தண்ணீர் பட வேண்டிய இடங்களிலே படவில்லை என்றால், அல்லது முறையாக கழுவ வேண்டிய பகுதிகளை கழுவவில்லை என்றால், அவருடைய தொழுகைக்கு பாதிப்பு என்பது மட்டுமல்ல, உதாரணமாக நாம் ஒது செய்கின்றோம், ஒது செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பகுதி நனையவில்லை, அல்லது ஏதாவது ஒரு பகுதியை கழுவவில்லை, காலை ஒழுங்காக கழுவவில்லை, அல்லது கையை ஒழுங்காக கழுவவில்லை, அல்லது முகத்தை ஒழுங்காக கழுவவில்லை, ஏதோ ஒது செஞ்சுட்டு வந்துட்டோம் என்று இருந்தால், இதனால் நம்முடைய தொழுகை கூடாது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அப்படி அரைகுறையாக ஒது செய்வதே அவருடைய நரகத்திற்கும் அவருடைய கேட்டிற்கும் காரணமாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஒருமுறை சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் சென்ற நேரத்திலே ஒது செய்கிறார்கள், தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாத அந்த இடத்துல மிகவும் சிரமப்பட்டு ஒது செய்கிறார்கள். அப்படி ஒது செய்யும் பொழுது கூட அவர் ஒரு சில சஹாபாக்கள் அவசரமாக தண்ணீரை ஊற்றி கழுவியதிலே அவருடைய அந்த குதிங்கால்கள் பகுதியிலே தண்ணீர் நனையவில்லை, குதிங்கால் பகுதியிலே தண்ணீர் படவில்லை, ஒதுவிலே தண்ணீர் நனைக்கவில்லை. இதை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைலுல் லில் ஆகாப் லம் யமுஸ்ஸுல் மா, எந்த கரண்டை கால்களை தண்ணீர் தொடவில்லையோ, எந்த கரண்டை கால்களை தண்ணீர் தீண்டவில்லையோ, அந்த கரண்டை கால்கள் நரகத்திற்கு சொந்தமான கால்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அதாவது தொழுகை கூடாது என்பது ஒரு புறம், அந்த தொழுகை நிறைவேறாது என்பது ஒரு புறம், அந்த தொழுகை ஆகாது என்பது ஒரு புறம், அது மட்டுமல்ல அவருடைய நரகத்திற்கு அது காரணமாகிவிடும். காரணம் என்ன? அவருடைய ஒதுவை, ஒரு இஸ்லாமிய கடமையை, அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்ட அந்த கடமையை அவர் முறையாக நிறைவேற்றாததினால், அவர் முறையாக செய்யாததினால், அதை முறையாக
சரியான முறையிலே அவர் அதனை நிறைவேற்றாதன் காரணத்தின் காரணமாக அவருடைய அந்த ஒதுவே அவர் நரகத்திற்கு காரணமாகிவிடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒருவர் ஒதுவை முறையாக செய்யும் பொழுது, சரியான முறையில் ஒது செய்யும் பொழுது அந்த ஒது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் மறுமையிலே ஹுர்ரம் வஜ்லின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டு அந்த இவர் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று அடையாளம் காணப்பட்டு அவருக்கு அல்லாஹ் சிறப்பு செய்வதற்கும் அந்த ஒதுவே காரணமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு மூமின் முறையாக ஒது செய்வாரேனால் அவருடைய முகத்தை கழுவும் பொழுது அவர் கண்களால் செய்த பாவங்களும் சேர்ந்து கழுவப்படுகின்றன. அவர் கைகளை கழுவும் பொழுது அவர் கைகளால் செய்த சிறுபாவங்களும் சேர்த்து கழுவப்படுகின்றன. அவர் கால்களை கழுவும் பொழுது அந்த கால்களால் செய்த சிறுபாவங்களும் சேர்த்து கழுவப்படுகின்றன. அவர் மறுமையிலே எப்படி எழுப்பப்படுவார் என்றால் குர்ரம் முஹஜ்ஜலீன், அவருடைய ஒது செய்த உறுப்புகள் அனைத்தும், அந்த ஒதுவினால் கழுவப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் மறுமையிலே அந்த உறுப்புகள் மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். குர்ரம் முஹஜ்ஜலின் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விளக்கம் சொன்னார்கள். ஒரு குதிரை கூட்டம் இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கின்றன. அந்த ஆயிரக்கணக்கான குதிரைகள் அனைத்தும் கருப்பாக இருக்கும் இடத்திலே ஒரு சில குதிரை மட்டும் அதனுடைய நெத்தி பகுதியும் அதனுடைய கரண்டைக்கால் பகுதியும் வெள்ளையாக இருந்தால் எப்படி அந்த குதிரையை எவ்வளவு தூரத்திலிருந்தும் கண்டுபிடித்து விடலாமோ அதுபோன்று என்னுடைய உம்மத்தினர்களே முறையாக ஒது செய்தவர்கள் கியாமத் நாளில் நிறுத்தப்படும் பொழுது கோடிக்கணக்கான கோடானு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அப்பொழுது இவர்களுடைய ஒது செய்த அந்த பகுதி மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதை வைத்து என்னுடைய உம்மத்தினரெல்லாம் இன்னென்ன ஆள் என்று கண்டுபிடித்து அவர்களுக்காக நான் சிபாரிசு செய்வேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். நாம் நினைக்க சாதாரண ஒது என்பது ஏதோ ஒது செஞ்சுட்டு போறோம், ஏதோ நம்ம உட்காந்து கையை கழுவுறோம், காலை கழுவுறோம், ஏதோ உட்காந்து நம்ம முகத்தை கழுவிட்டு போயிடுறோம், ஒதுக்கு ஒரு கடமை என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த ஒது என்ற அந்த கடமையை முறையாக நாம் நிறைவேற்றும் பொழுது, சரியாக நிறைவேற்றும் பொழுது, ஒதுக்குரிய சுன்னத்துகளையும் அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத்தந்த முறைகளையும் முறையாக நிறைவேற்றும் பொழுது நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு இந்த ஒது ஒரு காரணமாக இருக்கும். அதே ஒதுவை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் நம்முடைய நரகத்திற்கும் இந்த ஒது காரணமாகிவிடும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். இப்படி சகோதரர்களே, தொழுகை என்பது ஏதோ வந்தோம், ஏதோ ஒது செஞ்சோம், ஏதோ சஃப்ல நின்றோம், ஏதோ தொழுதோம் என்று இல்லாமல் முறையாக, முறையான கான்சென்ட்ரேஷனோடு, முறையான மன ஓர்மையோடு, முறையான ஹுஷு ஹுதுவோடு நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்வால் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் தொழுகையாக மாறுகின்றது. அதைத்தான் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே நாம் மேலே ஓதி காட்டிய வசனத்தை சொல்கின்றான். இஸ்தாஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் உங்களுக்கு எந்த சிரமம் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். ஏன் கஷ்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது தொழுகை கொண்டு அல்லாஹ் உதவி செய்ய சொல்கின்றான்? ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன் வந்துட்டா மனிதனுக்கு முதலில் பாதிப்பது அவனுடைய இதயமும் அவனுடைய மூளையும் தான். ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல டென்ஷன் வந்துடும். டென்ஷன் வந்தா படபடப்பு வந்துடும். படபடப்பு வந்தா அவனுடைய பிளட் ரொட்டேஷன் வேகமாகும். பிளட் ரொட்டேஷன் வேகமாகும் பொழுது பிளட் பிரஷர் கூடும். பிளட் பிரஷர் கூடும் பொழுது அதனால் அவனுடைய இதயமும் அவனுடைய நுரையீரலும் பாதிக்கப்படும், அவனுடைய மூளையும் பாதிக்கப்படும். இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் சயின்டிபிக்கலாக, அறிவியல் ரீதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அப்படி ஒரு பிரச்சனை வர நேரத்தில் உங்களுக்கு டென்ஷன் வராமல் இருப்பதற்கு, படபடப்பு வராமல் இருப்பதற்கு, உங்களுடைய பிரஷர் கூடாமல் இருப்பதற்கு, உங்களுடைய பிளட் பிரஷர் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு கான்சென்ட்ரேஷன், மன ஓர்மையை கொண்டு வர வேண்டும். அந்த மன ஓர்மைக்கு ஒரே வழி, அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை, உங்களுடைய உயிரே போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் தொழுகையை கொண்டு தான் உதவி தேட வேண்டும் என்பதற்கு சத்திய சஹாபாக்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதிரிகளால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட போகிறார்கள். கழுமரத்தில் ஏற்றப்பட்டு விட்டார்கள். அந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே எதிரிகள் கேட்கிறார்கள், உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லி என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு மட்டும் அனுமதி கொடு. அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த டென்ஷன் எப்படி இருந்திருக்கும், பதைப்பு எப்படி இருந்திருக்கும், படபடப்பு எப்படி இருந்திருக்கும். தன்னுடைய உயிர் போக போகின்றது, கழுமரத்தில் ஏற்றப்பட்டு விட்டோம், இன்னும் சிறிது நேரத்தில் தூக்கிலிடப்பட போகிறோம், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்ற அந்த டென்ஷனான நேரத்திலும் கூட அவர்கள் கேட்ட அனுமதி, அவர்கள் கேட்ட முன்வைத்த கோரிக்கை 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி கொடு. எதிரிகள் கிண்டல் செய்தார்கள், அப்படியா அவன் அல்லாஹ் தொழுவ போறியா? 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேளு, முடிஞ்சா அந்த அல்லாஹ் வந்து காப்பாத்தட்டும் என்று எதிரிகள் சொன்னார்கள். ஏனென்றால் எதிரிகள் நினைத்தது அவர் அல்லாஹ்ட்ட உதவி கேட்க போறாரு, யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு சொல்ல போறாரு, அல்லாஹ் வந்து காப்பாத்தாரனா பார்க்கலாம் என்று எதிரி நினைத்தார்கள். ஆனால் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கவில்லை, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று கோரிக்கை வைப்பதற்காக தொழவில்லை.
தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைத்தவர்கள் தொழவில்லை. தன்னுடைய கடைசி நேரத்து காரியம் மன ஓர்மையோடு அல்லாஹ் என் மீது திருப்தி கொண்ட நிலையில், நான் அல்லாஹ் மீது திருப்தி கொண்ட நிலையில் என்னுடைய உயர்ந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஆவலிலே கடைசி நேரத்திலே மன ஓர்மையோடு தொழுதார்கள். தொழுது முடித்த பிறகு ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு செல்வதை போன்று, ஏதோ ஒரு பெரிய விருந்தாளியை சந்திப்பதை போன்று மன மகிழ்ச்சியோடு மரணத்தை ஏற்று ஷஹாதத்தை அடைந்தார்கள். தன்னை விரும்பிய ரப்புல் ஆலமீனை போய் சந்தித்தார்கள். இதைத்தான் பெருமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். படபடப்பு ஆகக்கூடாது, பதைப்பு கூடாது, டென்ஷன் கூடாது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை, உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கெடுத்து, அதனால் உங்களுடைய டிப்ரெஷன் ஏற்பட்டு, மன அழுத்தம் ஏற்பட்டு, அதன் மூலமா உங்களுடைய மூளைகள் பாதிக்கப்பட்டு நீங்கள் பைத்தியமே அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட நிலையை விட்டு நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அல்லாஹ்வுடைய தொழுகையின் பக்கம் முன்னோக்குங்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். ஆனா இன்னைக்கு நம்மள பல பேருக்கு சகோதரர்களே, நான் சொன்ன ஆரம்பத்தில், இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் மிஞ்சி மிஞ்சி போனா 7% 8% தொழுகையாளிகள், 90% தொழுகை இல்லாதவர்கள், தொழுகையை பற்றி கவலைப்படாதவர்கள், தொழுகை பற்றி அக்கறை இல்லாதவர்கள். ஏன் அவர்களுக்கு கவலை இல்லை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றான் தொழுகையை பற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஃபரக் பைனல் குஃப்ரி வல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் வித்தியாசமே தர்க்கு ஸலாத், தொழுகை விடுவதுதான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு மூமினா தான் இருக்கிறானா இல்ல காஃபிர் ஆயிட்டானா என்பதற்கு அளவுகோல் என்னவென்றால் அவன் தொழுகின்றானா தொழுகை விட்டு விட்டானா என்பதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவன் தொழுகை விட்டு விட்டால் அவன் குஃப்ரை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டான். தொழுது கொண்டிருந்தால் அவனின் மூமினாகத்தான் இருக்கின்றான். ஆக தொழுகை என்பது ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தக்கூடிய அளவுகோல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தரக்க ஸலாத்த முத்தஅமிதன் ஃபக்கத் கஃபர், யார் ஒருவன் எந்த காரணமின்றி வேண்டுமென்றே தன்னுடைய தொழுகை விட்டானோ அவன் காஃபிராகவே ஆகிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்த பிறகும் 90% மக்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? 90% மக்கள் தொழுகையாளி இல்லை இஸ்லாத்திலே, முஸ்லிம்களிலே 90% மக்கள் தொழுகையை பற்றி அக்கறை இல்லை. என்ன காரணம்? இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னஹால கபீரத்துன், நிச்சயமாக இந்த தொழுகை என்பது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும். தொழுகை என்பது பாரமாகத்தான் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் தொழுகை என்பது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை எனக்கு பாரம் இல்லை என்பது மட்டுமல்ல, என்னுடைய கண் குளிர்ச்சியே என்னுடைய தொழுகையில் தான் இருக்கின்றது என்று சொன்னார்களே. தொழுகை தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரணியாக சொன்னார்களே, தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக தொழுகை சொன்னார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹால கபீரத்துன், நிச்சயமா தொழுகை என்பது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே. எப்படி அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கண் குளிர்ச்சியாக மாறியது? எப்படி அவர்களுக்கு மட்டும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரணியாக மாறியது? தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு சாதனமாக எப்படி மாறியது? ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், பொதுவாக தொழுகை என்பது மற்றவர்களுக்கு மக்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே. தொழுகை என்பது மக்களுக்கு பாரம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கின்றான், இல்லல்லதீன இல்லா அலல்லதீன, சில பேரை தவிர, இன்னஹால கபீரத்துன், நிச்சயமா இந்த தொழுகை என்பது பெரிய பாரமாக பெரிய கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இல்லா அலல் ஹாஷியின், யார் கான்சென்ட்ரேஷனோடு இருக்கிறார்களோ, மன ஓர்மையோடு இருக்கிறார்களோ அவர்களை தவிர, மன ஓர்மையோடு இருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பெரிய பாரமாகத்தான் இருக்கும். மன ஓர்மைனா எப்படி வரும்? மன ஓர்மை எப்படி உண்டாகாது? அதையும் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லதீன், அந்த மன ஓர்மை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன அன்னஹும், அல்லதீன யதுன்னூன் அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அவர்கள் தொழுகையிலே போய் நின்று விட்டால் தங்களுடைய ரப்பை சந்திக்கிறோம் என்ற எண்ணத்தோடு போய் நிற்பார்கள். அப்படி நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மன ஓர்மை ஏற்படும். அப்படிப்பட்ட மன ஓர்மை உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு சில பேரை பார்க்கலாம், கரெக்டா 5 வேளை தொழுதுட்டு இருப்பாங்க, திடீர்னு தொழுகை விட்டுருவாங்க, பள்ளியாசல் பக்கமே வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டா, என்ன பாய் டைமே இல்ல பாய், ரொம்ப சிரமமா இருக்குது பாய், வரலாம் நினைக்கிறேன் வர முடியல பாய். என்ன காரணம்? அவர்கள் தொழும் பொழுது மன ஓர்மை இல்லாததினால், மன சிந்தனை இல்லாததினால், கான்சென்ட்ரேஷன் இல்லாததினால் அந்த தொழுகையே அவர்களுக்கு பாரமாகி விட்டது. பாரமாகி போய்விட்டால் தொழுகையை விட்டு விட்டார்கள். இன்னும் சில பேருக்கு தொழ வேண்டும் என்று ஆசை இருக்கும், ஆனால் தொழுவதற்கு பாரமாக தெரியும். காரணம் என்ன? அவர்களுக்கும் அந்த தொழுகையுடைய நோக்கம் மன ஓர்மை தான், கான்சென்ட்ரேஷன் தான் என்பது தெரியாததினால் அந்த மன ஓர்மை இல்லாததன் காரணமாக தொழுகை பாரமாகி விடுகின்றது.
சரி, மன ஓர்மை இல்லாதவர்களுக்கு தொழுகை பாரம் என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், சகோதரர்களே, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய உடல் உறுப்புகளை, மனிதனுடைய அவயங்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், அந்த மனித அவயங்களை பொறுத்தவரையிலே, உடல் உறுப்புகளை பொறுத்தவரையிலே எல்லா உறுப்புகளுமே அவனுடைய மூளை என்ன சொல்லுமோ அதைத்தான் செய்யும். மூளை என்ன சொல்லுமோ அதைத்தான் மனித உறுப்புகள் செய்யும். இன்னைக்கு நம்ம எந்த பொருளா இருந்தாலும் சரி, இதை பார்த்த உடனே இது மரம், இது கல்லு, இது கரடு, இது மலை, இது திடல் என்று எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நாம் பார்த்தவுடன் அந்த பார்வை புலனிலே அதை எடுக்கப்பட்டு, அது படம் எடுக்கப்பட்டு, அந்த படம் மூளைக்கு அனுப்பப்படுகின்றது. மூளைக்கு அனுப்பப்பட்ட அந்த படத்தை பார்த்த உடனே மூளை உத்தரவிடுகின்றது, இது மரம் என்று சொல்கிறது. அதை வைத்தான் நாம் மரம் என்று தீர்மானிக்கின்றோம். ஒரு லாரி வேகமா வருது, அந்த லாரி வேகமா வரும்பொழுது நம்ம குறுக்கே செல்லக்கூடாது என்று நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அந்த லாரி வரும்பொழுது அதை படம் எடுத்து மூளைக்கு அனுப்பப்படுகிறது. மூளை உத்தரவிடுகின்றது, அந்த லாரி உன் மீது மோதிவிட்டால் நீ இறந்து விடுவாய் என்று. உடனே மனிதன் அந்த லாரி தன் மீது ஏறி விடாமல், தன் மீது மோதி விடாமல் தற்காத்துக் கொள்கின்றான். அதனால்தான் மூளை பாதிக்கப்பட்டு விட்டால் இந்த வேலை நடக்காது. அவன் பாட்டுக்கு பைத்தியக்காரமா ரோட்ல போய்கிட்டே இருப்பான். லாரி வந்தா என்ன, பஸ் வந்தா என்ன, எதை பத்தியும் கவலையில போய்கிட்டே இருப்பான். அவனுடைய மூளை செயல் இழந்து விட்டது. கைகள் செயல்படுகின்றன, கால்கள் செயல்படுகின்றன, கண் செயல்படுது, கண்ணு பார்க்குது லாரியே, கால் நடக்குது, கை வேகமா நடக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மூளை செயல்படாததால் அந்த லாரி வரத்துக்கு முன்னாடி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். லாரி வந்தா தன் மீது மோதிவிடும், அப்படி மோதினால் நம்ம இறந்துருவோம் என்ற இந்த உத்தரவு மூளையிலிருந்து வர முடியாத அளவுக்கு மூளை செயலிழந்து விட்டது. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித அங்க அவயங்கள் அனைத்தையுமே மூளை என்ன சொல்லுதோ அதைத்தான் உடல் உறுப்புகள் செய்யும். நாம் சில சமயங்களை பார்த்தால், ஒருவர் தனியா உட்கார்ந்து இருப்பாரு, எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, இவர் தனியா உட்கார்ந்து சிரிப்பாரு. தனியா உட்கார்ந்து சிரிப்பாரு. காரணம் என்ன? அவர் மூளை செயலிழந்து விட்டதால் சிரிக்கலாம் தனியா உட்கார்ந்து. அல்லது அவருடைய மூளை வேற எங்கேயோ நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தும். அப்படி ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த மூளை நகைச்சுவை சம்பவத்தை நினைவுபடுத்தும் பொழுது அந்த மூளைக்கு ஏற்றவாறு இவர் உடல் உறுப்புகள் இயங்குகிறது, இவர் வாய் திறக்கின்றது, பல்கள் தெரிய சிரிக்கின்றார் தனிமையில உட்கார்ந்து. மற்ற அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அவரை சுற்றியுள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும், வேற மாதிரி சூழ்நிலை. மற்றவங்க வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் தனியாக உட்கார்ந்து சிரிப்பார். காரணம் என்ன? எப்போ நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவத்தை, சிரிப்புக்குரிய சம்பவத்தை, நகைப்புக்குரிய ஒரு சம்பவத்தை அவர் நினைக்கும் பொழுது அந்த மூளை என்ன சொல்கிறதோ அதற்கேற்றவாறு அவருடைய உடல் உறுப்புகள் இயங்குகின்றன. அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா அட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் அந்த சபையில உட்கார்ந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம சில பார்க்கலாம், என்னப்பா நீ மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிற, எல்லாரும் ஜாலியா இருக்க, நீ மட்டும் சோகமா இருக்கிற. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த அட்மாஸ்பியர் சந்தோஷமான அட்மாஸ்பியரா இருக்கும், அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருக்கும். ஆனா இவர் மட்டும் உட்கார்ந்து தனியா சோகமா உட்கார்ந்திருப்பார். காரணம் என்ன? எப்பொழுதோ நடந்த சோக சம்பவத்தை நினைப்பார். அந்த மூளை நினைக்கும் பொழுது அந்த மூளை இவருடைய உடலுக்கு உத்தரவிடும், இப்ப சோகமான சீன் போய்கிட்டு இருக்குது, அதனால் நீ அமைதியா இரு என்று உத்தரவிடும். அந்த மூளையுடைய உத்தரவுக்கேற்ப இவர் அமைதியா உட்கார்ந்திருப்பாரு. இவரை சுற்றி இருக்கும் அட்மாஸ்பியர் மகிழ்ச்சியான அட்மாஸ்பியராக இருந்தாலும், இவர் சுற்றி இருக்கும் சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருந்தாலும் இவர் மட்டும் சோகமா இருப்பார். காரணம் என்ன? இவருடைய மூளை எப்பொழுதும் நடந்த சோகமான சம்பவத்தை ஆசை போட்டுக் கொண்டிருக்கும். அதனால்தான் சகோதரர்களே, மன ஓர்மை என்பது, கான்சென்ட்ரேஷன் என்பது சிந்தனையை அலைபாடைய விடாமல், மூளையை அலைபாட விடாமல் சிந்தனையை ஒருமுகப்படுத்துவது, தன் மூளையில் உதயமாகக்கூடிய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவது. மூளையில் உதயமாகக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால், அந்த தொழுகைக்கு வந்து விட்டால், அந்த மூளையானது தொழுகையின் படி வரும்பொழுது உடல் உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா தொழுகையிலேயே ஈடுபட்டு இருக்கும். உடல் உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா தொழுகையில் ஈடுபடும். இதற்கு மாற்றமாக இவருடைய மூளை வேற எதையோ நினைச்சிட்டு இருக்குது, இவருடைய சிந்தனை வேற எதையோ யோசிக்குது, கடையை பத்தி யோசிச்சுட்டு இருக்குது, கடையில கடங்காரன் வருவானே அவனுக்கு பதில் சொல்லுமே யோசிச்சுட்டு இருக்குது, பேங்க்காரன் வருவானே செக் பவுன்ஸ் ஆயிடுமே, செக் பாஸ் பண்ணணுமே, அந்த சிந்தனை இருக்குது. ஆனால் உறுப்புகள் மட்டும் தொழுகையில் நிற்கின்றது, உறுப்புகள் மட்டும் தொழுகையில் நிற்கின்றது. மூளை வேற எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்க, உறுப்புகள் வலுக்கட்டாயமாக தொழுகையில் ஈடுபடும் பொழுது, அந்த மூளைக்கு எதிரான செயல்பாடுகளில் உறுப்புகள் ஈடுபடும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு தொழுகை என்பது மிகப்பெரிய பாரமாகி விடுகின்றது. இதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அழகான வழக்கத்தை சொல்கின்றான். யார் மன ஓர்மையோடு தொழுகிறார்களோ, கான்சென்ட்ரேஷனோடு தொழுகிறார்களோ, இறையச்சத்தோடு தொழுகிறார்களோ, அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை என்பது பாரமாகத்தான் இருக்கும்.
அப்படி பாரமா இருக்கிறதுனால தான் தொழுகையில தக்பீர் கட்டிடுறோம், சிந்தனை பூரா அலைவாய ஆரம்பிச்சிருது. அதனால நமக்கு உடல் உறுப்புகள் ஒத்துழைக்க மறுக்குது. அந்த ஒத்துழையாம இயக்கம் நடத்துகிறது உறுப்புகள். அப்படி ஒத்துழையாம இயக்கம் உறுப்புகள் நடத்தும் பொழுது அதை மீறி வலுக்கட்டாயமா குனி, வலுக்கட்டாயமா நிமிரு, வலுக்கட்டாயமா தக்பீர் சொல்லு என்ற அந்த உடல் உறுப்புகளை நிர்பந்தப்படுத்தும் பொழுது அந்த உடல் உறுப்புக்கு மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு பாரமாக மாறுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த உடல் உறுப்புகள் அந்த தொழுகைக்கு ஏற்றவாறு இயங்க மறுக்கிறது. சொறி எடுக்குது, அரிப்பு இருக்குது, இப்படி நெளிகிறாரு. எல்லாம் எதனால? இவருடைய மூளைக்கு ஒரு பக்கம், இவருடைய உடல் உறுப்புகள் ஒரு பக்கம் இருப்பதனால். இதனால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார். தொழும்போது தன்னுடைய தாடியை இப்படி கோதிக்கொண்டே தொழுதார். இப்படி தாடியை கோதிக்கொண்டே இப்படி விளையாடிக்கொண்டே இப்படியே தொழுது கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்தார்கள். சஹாபாக்களும் பார்த்தாங்கன்னா தொழுறாரு, இப்படி தாடி வச்சு விளையாடிக்கிட்டே தொழுதுட்டு இருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா ஹதஅத் கல்புஹு ஹதஅ அஜ்ஸாதுஹு. இவருடைய சிந்தனை, இவருடைய மூளை ஒருமுகப்பட்டிருந்தால் உடல் உறுப்புகள் ஒருமுகப்பட்டிருக்கும். இவர் சிந்தனை அலைவாய விடுறதுனால, இவருடைய மூளையில கான்சென்ட்ரேஷன் கொண்டு வராதனால, மன ஓர்மையை கொண்டு வராதனால, இறை அச்சத்தை கொண்டு வராதனால இவருடைய உடல் உறுப்புகள் அதற்கேற்றவாறு இயங்க மறுக்கின்றன. அதனால் இவருக்கு மிகப்பெரிய பாரமாக ஏற்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதன் மூலமா நாம் விளங்குவது என்னவென்றால், தொழுகை என்பது ஒரு முஸ்லிம் கட்டாய கடமை. அதை நிறைவேற்றாத பட்சத்திலே, அதை முறையாக நிறைவேற்றாத பட்சத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை காஃபிராக ஆக்குவதற்கும் அல்லாஹ் தயங்குவதில்லை. ஒரு மூமின் ஐவேளை தொழுகையை முறையாக தொழவில்லை என்றால் அவனை காஃபிராக மாற்றுவதற்கு கூட அல்லாஹ் தயங்குவதில்லை என்பதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், யார் ஒருவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று. அப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயத்தோடு தொழ வேண்டும் என்று வருபவர்கள் நம்முடைய தொழுகை இரையச்சமுள்ள தொழுகையாக, அல்லாஹ்வுடைய மனபோர்மையோடு உள்ள தொழுகையாக, அல்லாஹ்வுக்கு பயந்த தொழுகையாக இருக்க வேண்டுமே தவிர, நாம் தொழுகையிலே மற்ற மசாயல்கள், விரலை எங்க வைக்கணும், தொலைல தொப்பி வைக்கணுமா வேண்டாமா, தையை தக்பீர் கட்டும் பொழுது நெஞ்சுக்கு மேல கட்டணுமா நெஞ்சு கீழே கட்டணுமா, இதை பற்றி எல்லாம் விவாதிக்கக்கூடிய நாம், உறுப்புகளை எங்கெங்க வைக்க வேண்டும் என்று விவாதிக்கக்கூடிய நாம், மனதை எங்க வைக்க வேண்டும் என்று விவாதிக்க தவறிவிடுகின்றோம். மனதை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொண்டு, மனதை ஒரே முறையில் வைத்துக் கொண்டு இறையச்சத்தோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் இஹ்சான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் அளித்தார்கள். அன் தஅபுத ரப்பக கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். உங்களுடைய தொழுகையிலே மனவோர்மையோடு இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு தொழ வேண்டும் என்றால் என்ன சிந்தனையோடு தொழ வேண்டும்? அன் தஅபுத ரப்பக கஅன்னக தரா, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நினைத்துக் கொண்டு தொழ வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, அப்படி அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஃபஇன்னஹு யராக், அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது தொழ வேண்டும். அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்று தொழ வேண்டும். அந்த எண்ணம் வரவில்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது தொழுங்கள். அதனால் மன ஓர்மை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தொழுகைகளை அப்படிப்பட்ட உயர்தரமான தொழுகையால் ஆக்கியவர்களாக, தொழுகை இல்லாத மக்களை தொழுகையினுடைய மகத்துவத்தை, தொழுகையினுடைய அத்தியாவசியத்தை, தொழுகைக்கும் ஈமானுக்கும் உள்ள அடிப்படையான உண்மையான தொடர்பை உணர்ந்து தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.